பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது லீக் போட்டியில் 75% வெற்றியும், சூப்பர் 8 சுற்றில் 90% வெற்றியும், செமிஃபைனல் ஃபைனலில் 100% வெற்றியும், மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். TNPL 5வது போட்டி கோவை அணிக்கும் திருப்பூர் அணிக்கும் இடையிலான போட்டி. இது கோவை ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜெயிச்சு வர்றாங்க, திருப்பூர் இப்போ தான் முதல் மேட்ச்சு விளையாடுறாங்க. இருந்தாலும் கோவை அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. கோவையுடைய உதயாதிபதி புகர் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறது. 8ல் இருந்தாலும் ஆட்சி படத்தில் இருக்கிறது கொஞ்சம் போராட்டங்கள் இருப்பினும் நன்மை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் திருப்பூர் ஐ ட்ரீம்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிபதி சேய் அவர் போய் 6ஆம் இடத்துல பகை பெற்று அமர்வது அவ்வளோ சிறப்பு இல்லை. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு ஐடிடியோடைய லாபஸ்தானத்தில் மதி இருக்கிறது கொஞ்சம் குழப்பமான வெற்றியை தான் தேடி போகணும். குழப்பம் சங்கடம் இருக்குது திருப்பூருக்கு. ஆனால் கோவையை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் பொன் இருப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல் லாபாதிபதி கதிர் பார்த்திங்கன்னா கோவையை நோக்கி வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு. திருப்பூரை நோக்கி புகர் போவது எதிரி போய் அவங்க தலைமையில் உட்காந்து கோவையை பார்க்கறதுனால அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு நல்ல டஃப் கொடுப்பாங்க. இருந்தாலும் லைக்காக கோவை கிங்ஸ் வந்து அதை எளிதாக ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் சங்கர் இந்த முறை திருப்பூர் அணியை வழி நடத்துகிறார். இந்த அணியை பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வழி நடத்துகிறாரு. அப்போ கோவை அணியை பொறுத்தளவுக்கு இந்த 2 அணிகளில் இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செயல்படுத்துவாங்கன்றதை காண்பிக்கிறது. ஸோ 5வது போட்டியில் கோவை அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு என கூறிக்கொண்டு, அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.